ஸ்ரீ ரமண பகவான் அருளி செய்த அக்ஷரமண மாலை பார்த்துன்னு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு, பெயர் நினைத்திடவே பிடித்திழுத்தனை உன் பெருமை யார் அறிவார் அருணாச்சலா அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பகவான் முதல்ல தன்னுடைய சித்தப்பா வழியாக அருணாச்சலா அப்படிங்கிற பேரை கேட்குறார். அப்போவே அருணாச்சலம்ங்கிறது வெறும் ஊர் மட்டும் இல்லை, தனக்குள்ள எப்பவுமே நெருக்கமாக இருக்கிற ஒன்று அப்படிங்கிறத உணர்றார். அதனால்தான் இந்த விஷயத்தை இங்கே பெயர் நினைத்திடவே பிடித்திழுத்தனை அப்படிங்கிறார். உலகத்தில் எத்தனையோ ஏராளமான பெயர்கள் இருக்குது. ஆனால் எந்த பெயரும் அவருடைய மனசை நிறுத்தலை, தன்னுடைய சித்தம் அலப்பாயறதை நிறுத்தலை. அதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாமல் இன்னெல்லாமோ நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அருணாச்சலா அப்படிங்கிற பேரை நினச்ச உடனே அதிவேகமாக போயிட்டு இருந்த அந்த மனக்குதிரை இருக்கு இல்லையா, அது நிற்கிறது. அது கொண்டு போய் ஆத்மஸ்தானமான அருணாச்சலத்தோட கட்டி வைக்கப்படுறது. இங்கே ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிடித்து இழுத்து அப்படிங்கிற பதம்தான். முன்னாடி அதாவது முன்னால் ஆங்கிலத்தில் பிக்கமிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவா. அதே மாதிரி அதை பிடித்திழுத்தால் அது பின்னால் தானே போகும். இங்கே பின்னால் போகும்னா அர்த்தம் வேற, பின்னாடி போகிறது கிடையாது, உள்முகமாக ஆறுதுங்கிறது அர்த்தம். அதனால்தான் பெயர் நினைத்திடவே பிடித்து அதை பின்னால் இழுத்து போடும். தான்கிட்ட இருந்து விலகின ஜீவனை திரும்பவும் தன்கிட்டையே பொருத்திக்கும். இப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இன்னும் நுட்பமாக பார்த்தோன்னா, இந்த இழுப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஈர்ப்பு சக்தி அப்படின்னு ஒரு அர்த்தமாகுது. அந்த ஈர்ப்பு சக்தியே தான், அந்த இழுப்பத்தான் நம்ம பக்தின்னு சொல்கிறோம். சாது சுவாமிகள் எப்பவும் ஒரு விஷயம் சொல்லுவார், ஞானம்ங்கிறது இருப்பு, பக்திங்கிறது இழுப்பு அப்படிம்பார். அதனால தான் இந்த பக்தி வரும்போதெல்லாம் நம்ம அது ஏதோ பண்ணுறது, நம்மளுடைய அனுபவ மண்டலத்திலே இதை நம்ம நல்லா உணர முடியும். இந்த இழுப்பையே அருணாச்சலம்ங்கிற நாமந்தான் கொடுக்கறது. இப்போது அதோட பெருமையை எப்படி விவரிக்க முடியும் அப்படின்னு நமக்கு சொல்கிறார் பகவான். ஒரு தடவை பகவான்கிட்ட எழுதுறதுக்கு யாரோ புதுசாக ஒரு பேனா கொடுக்குறா. நம்ம பேனா ஒரு புதுசு வாங்குறோன்னா என்ன பண்ணுவோம், முதல்ல நம்மளோட பேர் தான் எழுதி பார்ப்போம். அதே மாதிரி பகவான் எப்போவுமே புது பேனா யார் கொடுத்தாலும் அருணாச்சலா அப்படின்னு தான் எழுதுவாராம். பகவான் ஞானம்னு எவ்வளோ தூரம் சொன்னாலும் பக்தியும் அதுக்கு இணையாக தன்னுடைய போதனைகளில் சொல்லிகிட்டே வந்திருக்கார். ஞானம் பக்திங்கிற இந்த ரெண்டையுமே அருணாச்சலா அப்படிங்கிற நாமத்து மூலமாக இணைக்கிறார். ஏன்னா கலியுகத்துக்குன்னே இருக்கக்கூடிய தர்மமாக நாமஸ்மரணையை சொல்கிறா. இந்த நாமஸ்மரணை இதான் பெயர் நினைத்திடவே அப்படிங்கிற வார்த்தையாக இங்கே பகவான் குறிப்பிடுறார். பொதுவாக திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியில் மரித்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசால் முக்தி அப்படிலாம் சொல்லும்போது ஸ்மரணாத் அருணாச்சலம் அப்படிங்கிறா. ஏன்னா மற்ற ஊர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு முயற்சி தேவை. ஆனால் இதை நினச்ச மாத்திரத்துமே போதும், நினச்ச மாத்திரத்தில் கிடச்சிரும், நினைச்சாலே போதும். இந்த சாஸ்திர விஷயம் சத்தியம்னு நமக்கு புரியறதுக்காக ரமண பகவான் இந்த பாட்டை பாடுறார். இந்த அக்ஷரமணமாலையோட முதல் பாடலே அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா அப்படின்னு வரும். இந்த முதல் பாட்டே அருணாச்சலத்தை நினைக்கிறத பற்றி தான் சொல்கிறது. இங்கே நினைப்பதுங்கிறது அந்த ஒன்று மட்டுமே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு எண்ணம் மட்டுமே தைலதாரையாக கொட்டிண்டே அவருடைய எண்ணம் மட்டுமே இருக்கணும், அருணாச்சலாங்கிற எண்ணம் மட்டுமே இருக்கணும். இந்த பாட்டு மூலமாக பாரத தேசத்தோட ஆன்மீக ரிஷிகள் எப்படிலாம் நாமஸ்மரணத்தை சொன்னார்களோ அதெல்லாத்தையும் அப்படியே வரிசையாக சொல்கிறார் இந்த ஒரு வார்த்தையில். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழியில், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வது ஒரு பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் திரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்
அப்படின்னு அவரோட நாமத்தை பற்றி சொல்கிறார். கபீர்தாசர் ராமநாமாவை பற்றி பெருமையை நூற்றுக்கணக்கான தோஹா மூலமாக நமக்கு பாட்டாக கொடுத்துருக்கார். ஒரு தடவை ரமண பகவான்கிட்ட நாமத்தோட பெருமையை பற்றி கேட்கும்போது பப்பா ராம்தாஸ் அவர்கள் எழுதின நாமமே இறைவன் அப்படிங்கிற பகுதியை படிக்க சொல்கிறார். அது மட்டும் இல்லை, பப்பா ராம்தாஸ் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய நாமஸ்மரணை நாம உச்சாரணம் அவரை எங்கேயோ கொண்டு போயிடுது. இந்த குவெஸ்ட் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில் அவர் அதை பதிவு பண்ணியிருக்கார். தன்னையே 3வது நபராக பப்பா ராம்தாஸ் தன்னை கூப்பிட்டுப்பார், தன்னை அழைச்சிப்பார். அப்படி தான் 1922 டிசம்பரில் ஒரு நாள் கார்த்தால பப்பா பெங்களூர்லேருந்து ரயிலில் வீடு திரும்புகிறார். அவர் எங்கே போகிறார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அதை பற்றி அவர் கவலைப்படவும் இல்லை. எதுவாக இருந்தாலும் அவருடைய அன்பான ராமரோட தெய்வீக கட்டளைக்கு கீழ்ப்படியறதுங்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. அவன் மட்டுமே தன்னை வழி நடத்துகிறாங்கிறதுல உறுதியாக இருந்தார். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்ங்கிற மந்திரம் எப்போவுமே அவரோட உதடுகள்லையும் இதயத்துலேயும் இருந்துகிட்டே இருந்தது. அந்த தெய்வீக நாமத்தை உச்சரணை பண்ணுறதை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் ராமரோட கடவுளோட வடிவங்களாக பார்க்கறது, நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ராமரோட விருப்பம் படி தான் நடக்கிறதா ஏற்றுக்கிறது, இதுதான் பப்பாவோட வாழ்க்கையாக இருந்தது. இப்படிப்பட்ட பப்பா ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி போனார். அங்கே அவர் அந்த புனித காவேரியில் நீராடி தன்னுடைய பழைய வெள்ளை ஆடைகள்லாம் அந்த புனித நதிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு ஒரு சந்நியாசியோட காவி நிற அங்கிகளை அணிஞ்சின்றார். ஆன்மீக மறுபிறப்பு அவருக்கு கிடைச்சது. ராமரால் தூண்டப்பட்ட பப்பா ராம்தாஸ் அப்படி அந்த பேரையே, அதாவது பப்பா ராம்தாஸ்னாலே ராமரின் வேலைக்காரன்னு அர்த்தம். ஸ்ரீரங்கத்தில் தான் அந்த பேரை முதல்ல ஸ்வீகரிச்சுக்கிறார். சந்நியாசத்தை ஏத்துண்டு துறவுங்கிற அந்த விஷயத்தை மீற முடியாத சபதங்களை எடுத்துட்டார். அதிலிருந்து பப்பா திரும்பவும் ஒருபோதும் தன்னை முதல் நபராக குறிப்பிடவே இல்லை. பகவானுடைய நாமத்தை எப்போவும் உதட்டில் உச்சரிச்சுண்டே அவர் பயணம் பண்ண ஆரம்பித்தார். நிறைய சாதுக்களோட பயணம் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த பயணம் அவரை திருவண்ணாமலைக்கு கூட்டின்னு போனது. அங்கே அவர் பகவான் ரமணர் முன்னாடி நின்று அவருடைய அருளை பெறத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறார். இந்த அனுபவத்தை பற்றி பப்பாவே அவருடைய புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. மகரிஷி தன்னுடைய அழகிய கண்களால் ராமதாஸை நோக்கி திருப்பி ராமதாஸுக்கு தன்னுடைய ஆசீர்வாதங்களை பொழியிற மாதிரி சில நிமிடங்கள் அவருடைய கண்களையே உத்து பார்த்துட்டுருக்கார். தான் ஆசீர்வாதம் பண்ணுறதா சொல்லி அவருடைய தலையை ஆற்றார். ராமதாஸோட உடம்புல விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தம் பரவித்து ஒரு சிலிர்ப்பு இருந்தது. அவருடைய உடம்பு முழுக்க ஒரு காற்று, ஒரு இலை எப்படி அசைஞ்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி நடுங்கித்து. அந்த பரவச நிலையில் அவர் மகரிஷி முன்னாடி அங்கேருந்து வெளியில் வந்து அருணாச்சலத்தோட சரிவுகளில் இருந்த ஒரு குகையில் போய் கிட்டத்தட்ட 1 மாத காலம் தங்கி ராமநாமத்தை உச்சாரணம் பண்ணிகிட்டே இருந்தார். இதுதான் அவர் தனிமையில் போய் இருந்த ஒரே சந்தர்ப்பம். 21 நாட்களுக்கு அப்புறம் அவர் குகையிலேருந்து வெளியில் வந்தபோது ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை பார்க்குறார். எல்லா இடத்துலையும் ஒளியாக இருக்குது. எல்லாமே ராமர் 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 மட்டுமே இருக்கார். இதே மாதிரி ஒரு அனுபவத்தை தான் யோகி சூரத்குமாருக்கும் கிடைச்சிது. அவரும் நாமஸ்மரணையத்தான் தன்னுடைய உபதேசமாகவே வச்சுட்டு இருந்தார். அவர் மட்டும் இல்லை, ஆழ்வார்கள், ஆண்டாள், நாயன்மார்கள், சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார், கோவிந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பகவன் நாம போதேந்திராள், சதாசிவ பிரம்மேந்திராள், பண்டரிபுர தாசர்கள், ஞானானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாருக்கும் நாமம் 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 மட்டுமே ஸ்மரணையாக இருந்தது. அதை தான் வாழும் உபதேசம் பண்ணிகிட்டே இருந்தார். பகவான் வசனாமிர்தத்தில் ஒரு உரையாடல் வருது. ராமகிருஷ்ண நாமங்களை ஜபிக்கிறதுனால அத்வைத்த நிலையை அடைய முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறார். நிச்சயமாக முடியும் அப்படிங்கிறார். எவ்வளோ ஜபிக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் அவர் கேட்குறார். ஜபி அப்படின்னு சொல்லிட்டா ஜபிக்க தொடங்கிடணும். அதை விட்டுட்டு மற்ற கேள்விகள்லாம் கேட்கவே கூடாது, அதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். அப்படி பார்க்கும்போது
பகவான் தன் வாழ்நாள் முழுக்க எல்லாமே அருணாச்சலா அப்படிங்கிற நாமமும் பார்க்குறவா எல்லாரையும் அருணாச்சலமாகவே பார்க்குறார். அருணாச்சலம் தவிர வேறு எதுவுமே இல்லை, வேறு எதுவுமே அவர் தனக்கு அந்நியமாக பார்க்கல. யுக தர்மம் அப்படின்னு ஒன்று சொல்லுவா. கிருத யுகத்தில் அப்படின்னு எடுத்துட்டோன்னா எல்லாரும் தபஸ் பண்ணிட்டு இருந்தா. திரேதா யுகத்தில் யாகம் யஜ்ஞாதி கர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா. இப்போ ராமரை எடுத்துட்டா ராஜசூய யாகம் அஸ்வமேத யாகம்னு ஏதோ யாகம் பண்ணிகிட்டே இருந்தா. யாகம் மூலமாக உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சிட்டு இருந்தா. துவாபர யுகத்தில் பூஜை மந்திர சாதனம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அதனால தான் பாகவதத்தை எடுத்துட்டோன்னா பாகவதம் துவாபர யுகம்தான். பாகவதத்தில் நிறைய மந்திரங்கள் இருக்குது. கிருஷ்ணாவதாரத்துலேயும் கோவர்தன பூஜை, விரதங்கள், காத்தியாயினி பூஜை அப்படிலாம் வருது. கலியுகத்தில் தான் ரொம்ப எளிமையான ஒரு வழி நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம், நாம ஸ்மரணம் அப்படின்னு என்ன பாடினாலும் சரி ஜபிச்சாலும் சரி நாமம் வேறல்ல, நாமத்துக்குரியவன் வேறல்ல அப்படிங்கிறது புரியக்கூடிய விஷயம் இது. இப்போ ஞான மார்க்கத்தில் ஞானிகளுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் பகவானோ ஒவ்வொரு கட்டத்துலேயும் நாமத்தோடைய பெருமையை நடுநடுவில் இந்த அக்ஷரமணமாலை சொல்லிகிட்டே வரார். ஏன்னா இந்த அக்ஷரமணமாலை முழுக்கவே நாம சங்கீர்த்தனம் தான். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அப்படி தானே வருது. இன்னும் சொல்லப்போனால் அக்ஷரமணமாலையில் 108 பாட்டு இருக்குது. அந்த 108ல் இந்த ஒரு பாட்டை நன்னா புரிஞ்சுட்டாலே 108 புரிஞ்சுட்ட மாதிரி. எப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானன் என்ற ஸ்லோகத்தை சொன்னால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை முழுக்க சொன்னது மாதிரி ஆறுதுன்னு சொல்கிறாலோ அதே மாதிரி இந்த பாட்டும். அதே மாதிரி தேவி மகாத்மியத்தை முழுக்க சொல்ல முடியலனாலும் சப்த ஸ்லோகி மட்டும் சொன்னாலே போதும். ஏன் நாமத்துக்கு இத்தனை ஏற்றம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தத்துவார்த்தமாக பார்க்கணும். நம்ம பார்க்குற இந்த மொத்த பிரபஞ்சமும் அர்த்த பிரபஞ்சமாகவும் சப்த பிரபஞ்சமாகவும் இருக்குது. ஸ்ரீவித்யா நாமரூப பிரபஞ்சம்னு சொல்கிறது இந்த பிரபஞ்சத்தை. அர்த்த பிரபஞ்சம்னா ரூபத்தோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். சப்த பிரபஞ்சம்னா நாம ரூபத்தோடு இருக்கிற பிரபஞ்சம்னு அர்த்தம். ரூபம் மட்டும் இருந்து சப்தம் இல்லாத போனால் எப்படி இயங்க முடியும்? இப்போ நம்மக்கிட்ட காதுங்கிற உறுப்பே இல்லாமல் இருந்திருக்கும் இல்லையா? அப்போ எல்லா நாமங்களும் எப்படி இருக்குது? சப்தத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. சப்த பிரபஞ்சத்தோட தான் நம்ம இணைச்சிக்க முடியாது. நம்மளை ஒரு மரத்தையோ ஒரு கடலையோ ஒரு மலையோ இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெயர் வேணும் நமக்கு. அதே மாதிரி இந்த பிரம்மாண்டமான அந்த வஸ்து இருக்கு இல்லையா, அது தானே தன்னை ஒரு பெயரால் அழைச்சிண்டு நம்மளுடைய நிலைக்கு வந்து இறங்கி இருக்கு. இப்போது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா இந்த நாமங்கிற கயிறை கொண்டு மேலே ஏறணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம எங்கேயோ மாட்டின்னு இருக்கோம் இல்லையா? ஏதோ ஒரு ஆற்றுல அடிச்சுட்டு நம்மளை போயின்னு இருக்கு வாழ்க்கைங்கிறது. அப்போது பக்கத்தில் இருக்கிற படகுலேருந்து ஒரு கயிறு நம்மளை நோக்கி வருதுன்னா அந்த கயிறை அந்த கயிறை நம்ம இறுக்கி பிடிச்சிக்கணும். இங்கே கயிறுங்கிறது தான் நாமம். இப்போது இந்த நாமமே இறைவனா அப்படின்னா ஆமாந்தான் அப்படின்னு தான் ஞானிகள் சொல்கிறா. ஆமாம், அதுதான் இறைவன்கிறா. ஏன்னா உங்களை மீட்க வர்றது நீங்கள் மாட்டின்னு இருக்கிறத விட சக்தியாக இருக்கணும் இல்லையா? அப்போ தானே அது நம்மளை மீட்க முடியும். அதனால தான் நாமத்தை பிடிச்சிட்டா அதுக்குரிய நாமியை நம்ம அடையலான்னு சொல்லியிருக்கு. இந்த பாட்டுக்கு இணையாக திருநாவுக்கரசர் திருவாரூர் தேவார பதிகத்தில் ரொம்ப அழகாக நாமத்தோட பெருமையை சொல்கிறார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள், அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே அப்படின்னு முதல் வரியிலேயே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டாள் அப்படின்னு முடிக்கிறத பார்க்கலாம். நம்ம நாமத்தோட பெருமையை அதை சொல்ல சொல்ல அந்த ஜபத்துக்குள்ளே நம்ம இறங்க இறங்க புரியுமே தவிர வெறுமை கேட்டுட்டே இருந்தால் மட்டும் ஒன்றும் புரியாது. கீதையில் கண்ணன் தன்னை எப்படி சொல்லிக்கிறான் தெரியுமா?
யக்ஞானாம் ஜப யக்ஞோஸ்மி அப்படின்னு சொல்லிக்கிறான். யக்ஞத்திலேயே எனக்கு ரொம்பவும் பிரியமானது ஜப யக்ஞம்தான் அப்படிங்கிறான். பெயர் நினைத்திடவே பிடித்திழுத்தனை அப்படின்னு சொல்லிட்டு உன் பெருமை யார் அறிவார் அப்படின்னு ரொம்ப வியக்கிற. உன் பெருமையை யார் அறிவார் அப்படிங்கிறது வியப்பும் ஆதங்கமும் மகான்களோட கருணை. அவா நம்மளை கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்று தான், எப்படியாவது அந்த வஸ்துவை இந்த பெயர் மூலமாக அறிஞ்சின்டுடுங்கோ அப்படிங்கிற ஒரு எளிய கோரிக்கையை நம்ம முன்னாடி வைக்கிறா. இன்றைய பாட்டு பெயர் நினைத்திடவே பிடித்திழுத்தனை உன் பெருமை யார் அறிவார் அருணாச்சலா அப்படிங்கிற பாட்டு.